வெல்கம் டு எஸ்ஜேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சூப்பரான ஒரு இன்ட்ரோவை பற்றி நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லோகோவையும் மாற்றிட்டோம். ஸோ இதுக்கு முன்னே ஒரு புது இதை நான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் அது WWE காப்பிரைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு நல்ல இது தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு ஒரு நல்ல இன்ட்ரோவை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோவை பார்ப்போம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட உமன்ஸ் வார் கேமை பற்றி தான். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த உமன் வார் கேம் மேட்ச்சு ஒரு 3 விதமான ஃபியூடு இதை தனித்தனியாக பிரிச்சிருந்தா 3 மேட்சஸே கொடுத்துருக்கலாம். ஸோ WWE இதை 3ஆக சேர்த்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரியர் ஃப்ளையும் லியூ மார்கனுக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு மேட்ச் இருக்கா. ஸோ அதேமாரி லியூ மார்கனும் ரிக்கல் ராட்ரிகஸும் சேர்ந்து நம்மளுடைய உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஸை பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி அவங்க கூட ஃபீல்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால பியாங்கா பெலரும் நம்மளுடைய ஜெயிட் கார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ஆகிட்டாங்க. ஸோ அதேமாதிரி இயோ ஸ்காய் அண்டு நயோமி எக்ஸ்ட்ரா கேண்டிஸ் லேயரையும் டிஃப்னி ஸ்டாட்டன் அண்டு நயா ஜாக்ஸையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்ருக்குறாங்க. ஸோ நயா ஜாக்ஸ் அண்டு நயா ஜாக்ஸ் டிஃப்னி ஸ்டாட்டன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் லேரை. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நம்ம நயோமியை பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் சைடு ஸோ ஒரு சின்ன ஃபியூடில் இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஃபியூடை சேட்டி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ மேட்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா தரமாக தான் இருக்கும். ஸோ இதையுமே நான் பெருசாக குத்தம் சொல்ல மாட்டேன் இந்த இதில் கன்ஃபார்ம் பண்ணதை வச்சு. பட் அதை பார்த்திங்கன்னா ஒரு நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுத்து கொண்டு போயிருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா டக்குன்னுட்டு வச்சு முடித்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது மட்டும் தான் இதில் ஒரு மைனஸு. அதான் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு ஓமாஸை பற்றி பேசி. ஸோ இப்போதைக்கு ஒரு விஷயம் அவரை பற்றி பேசுறதுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம அண்டர்டேக்கர் தான் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் நம்ம ஆமாஸை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ அப்படி என்ன பேசியிருக்காருன்னா ஆமாஸ் ஒரு மாடர்ன் டே ஆண்டர் த ஜெயண்ட். ஸோ ஆண்டர் த ஜெயண்ட் அந்த காலத்தில் எப்படி இருந்தாரோ ஸோ அதேமாரி இந்த காலத்துக்கு ஆமாஸ் தான் ஒரு மாடர்ன் டேயோட ஒரு ஆண்டர் த ஜெயண்ட்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா அவனை அவ்வளோ சீக்கிரமாக யாருமே பின் பண்ணது கிடையாது இது வரைக்கும் மேட்ச்சில். ஸோ பின் பண்ணாலும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஜெய்ஜாண்டிக்கான ஒரு மான்ஸ்டர். ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்டர்டேக்கர் நம்ம ஓமாஸை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அது உண்மை தான். ஏன்னா ஆமாஸை இது வரைக்கும் க்ளீனாக பார்த்தீங்கன்னா யாருமே பீட் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு முறை பிராக் லெஸ்னர் தான் பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஓமாஸை பீட் பண்ணது. ஸோ அதுவரையிலேருந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாரும் பீட் பண்ணது கிடையாது. ஸோ அவர் இன்னுமே நல்ல புக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மான்ஸ்டர் லெவலுக்கு காமிச்சாங்கன்னா WWE ஒரு மெயினான ஒரு ஜெயண்டாக பார்த்தீங்கன்னா இவரும் வள வருவார். ஸோ அவரோட கரியருக்கு அது நல்லா தான் இருக்கும். அடுத்ததான் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்ச் ரிட்டர்ன் வந்தால் ஒருவேளை அவங்க ரிட்டர்ன் வந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமராக இருப்பாங்க. அதுவும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க பார்ட் டைமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி யார் என்ன ப்ரோ சொன்னாங்கன்னா வின்ஸ் ரூசோ சொல்லியிருக்காரு ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில். ஸோ அவர் கலந்து சொல்லியிருக்காரு நம்ம பெக்கி லிஞ்ச் வச்சு நான் வேணால் உங்கள்கிட்ட பெட் கட்டி சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே பெக்கி லிஞ்ச் அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா WWEக்கு ரிட்டர்ன் வந்தால் டேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டை கண்டுக்கிட்டாங்க. ஸோ ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு டேஸ்ட்டை அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ ஒரு அம்மாங்கிற ஃபீலிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு நான் முதல்ல அவங்கக்கிட்ட ஒரு ஷோவில் இன்டர்வியூ எடுக்கிறப்போ அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அது என்ன வார்த்தைன்னா ரெஸ்லிங் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நீண்டு போயிருக்காது. ரெஸ்லிங் இஸ் நோ லாங்கர் தேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் மை லைஃப். அதாவது என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் என் குடும்பத்தை என்னோடய வாழ்க்கையை விடவும் பெருசு பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கிடையாது. எனக்கு எப்போவுமே என் லைஃபுக்கு அப்புறம் என்னோடய வாழ்க்கைக்கு அப்புறம் தான் ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு டெல்ஸ் மீ 2 திங்ஸ். அதாவது எனக்கு இந்த 2 விஷயங்கள் தான் எனக்கு தேவை. ஸோ ஒன்று எனக்கு அதிகமாக பணம் தேவை. ஸோ 2வது லெஸ் டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க WWEக்கு வந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா சேலரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்மியான டேட்ஸ் தான். அதாவது இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 4 வாரம் இருக்குதா 4 வாரம் பிக்கி வருவாங்க அப்படின்னா மேபி ஒரு 2
வாரங்கள் வரதுக்கு மாதிரி இருக்கலாம். ஸோ ரொம்ப பேப்பருக்கு வராமல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பார்ட் டைமாக இருந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு இப்போ ரெஸ்லிங்கை விடவும் அவங்க குடும்பம் குட்டிங்கன்னு ஆயிடுச்சா, ஸோ அவங்க அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு ரெஸ்லிங்கை விடவும் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்டிங், அதாவது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வின்ஸ் ரூசோ சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்மளுடைய கர்ட்டாங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம WWE பற்றி பேசியிருக்கிறாரு. முக்கியமாக கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கிறாரு. ஸோ அப்படி என்ன பேசியிருக்கிறாருன்னா, எஸ் நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஸோ வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ WWE ஃபுல்லாக கிடையாது. ஆனால் அவர் இல்லைனாலும் WWE கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னும் வளரும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நடக்க தான் செய்யும். இன்னும் பாப்புலர் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக தான் போகுது. இன்னும் தொடர தான் போகுது எத்தனை வருஷத்துக்குனாலும். ஸோ ஏன்னா ஒரு அந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறது வரைக்கும் இந்த WWE யாராலையும், அதாவது வின்ஸ் மெக்மேனுக்கு அடுத்ததாக இந்த 2 இண்டிவிஜுவல்ஸ் WWE இருக்கிறது வரைக்கும் WWEயால் ஸோ ஒரு தோல்வி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 2 பேர் யாருன்னா, ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் ஹெமன். ஸோ என்ன ப்ரோ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நம்ம வின்ஸ் மெக்மேனோட மருமகன். ஸோ பால் ஹெமனுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னா, பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பால் ஹெமனோட ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா WWEல சில டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஸோ கொஞ்சம் யூஸ் ஆகுது. அதாவது அவர் பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ண லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பவர் கிடையாது. ஆனால் ஐடியா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா கொடுக்குற விதமாட்டும் பார்த்தீங்கன்னா பாலிகமனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படி என்ன ப்ரோ பாலிகமனுக்கு தெரியும் அப்படின்னா, பாலிகமன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் கம்பெனியை நடத்தினவர் தான். பட் அதை பார்த்தீங்கன்னா விற்றுட்டாரு. ஸோ விற்றுட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் WWEல ஒரு மேனேஜராக இருக்கார். ஸோ இதனால் நம்ம பாலிமனோ நம்ம ட்ரிபிள் ஹெச் இருக்கிறது வரைக்கும் WWE எந்த காரணத்துக்கு கொண்டா பார்த்தீங்கன்னா வீழாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா கர்ட்டாங்கல் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்கை பற்றி தான். சிஎம் பங்கு ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா AEW போட்டு வறுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஸோ அவரை மட்டும் இல்லை, ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸுகள், அங்கே இருக்கிற கிரியேட்டிவ் டீம், அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வளர்த்துட்டாரு. ஸோ அப்படி என்ன ப்ரோ சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஸோ நான் என்னோட பாதி, அதாவது சில மேட்சஸை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ரசிக்க தெரியாதவர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஸோ மேட்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றி சிலவர்த்துக்கு அந்த பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரில. ஸோ கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியுது. ஸோ எவரிபடி ஹியர் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அதாவது நம்ம AEWக்கும் நம்ம சிஎம்முக்கும் இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி நடந்துகிட்ருக்குன்னு தெரியும். ஸோ அதனால தான் அவர் WWEக்கே வந்தார். ஸோ டோனி கான், ஸோ அங்கே ஜாக் பெரி, ஸோ இவங்க கூடலாம் ஃபைட் பண்ணிட்டு தான் வந்தார். ஸோ அதுதான் ரசிக்க தெரியாதவர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் என்னோட ரெஸ்லிங் மேட்சஸை கொடுத்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் பங்கு எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒய்ஸ்மேன் பால் ஹெமனை பற்றி தான். ஸோ பால் ஹெமனுக்கும் இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ட் பண்ணி விட்ருக்காங்கன்னு சொல்லலாம் ரீசெண்ட் டைமில் நடந்த ஸ்மாக் டவுனில். ஸோ இந்த ஒரு பிக்கை பாருங்கள். ஸோ மேபி இதுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னுட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் போய்ட்டுருக்கு. ஸோ என்ன இது மாதிரி இருக்குன்னா, ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அடிச்சு ஸோ சர்வைவர் சீரீஸில் சோலோ பக்கம் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கூட்டிகிட்டு வர்றது மாதிரியும், ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் ராக்கு கூட்டிகிட்டு வர்றது மாதிரியும் இருக்குது. ஸோ இதில் பிராக் லெஸ்னர் கூட இப்போதைக்கு சேரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் பிராக்கை தூக்கிடலாம். ஸோ ரெண்டாவது சமயமாக பார்த்தீங்கன்னா சோலோ பக்கம் நிற்பாரா, சோலோட்ட தானேப்பா அவர் அடி வாங்கிட்டே போனார். ஸோ சோலோ பக்கம் எப்படி வருவார்னா, ஸோ இருக்குப்பா எல்லாம் ஒரு நாடகம் மாதிரி நடத்தலாம், இதெல்லாம் நாடகம் ஒன்று ஏமாத்ததுக்கு தான் போட்டேன்னு சொல்லி ஸோ ட்விஸ்ட் எப்படினாலும் அடிக்கலாம். ஸோ மேபி அப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இல்லை அப்படின்னா சர்வைவர் சீரீஸ்க்கு ராக் ரிட்டர்ன் வருவாரா? ஸோ ராக்கா அப்படின்னா யார் கூட்டிகிட்டு வருவா? ஆமாம், ஒய்ஸ்மேன் பால் ஹெமன். ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. இதுவும் ஒரு மாஸ்டர் லெவலுக்கு நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. என்ன ப்ரோ தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸோ ஆனால் கொஞ்சம் கவனித்து தான் பார்க்கணும். ஏன்னா ஸோ பாலியமான பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது கொண்டு வரலாம். அவர் இவ்வளோ நாள் கொண்டு வரல. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக் டவுன்லாம் மூளை பிச்சுட்டு கிடாங்கன்னு சொல்லி ஸோ மெயின் ஈவென்ட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாலியமனுக்கு ரொம்ப ஃபோன் அடித்த மாதிரியும் ஸோ அதை அவரை எடுக்காத மாதிரியும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இப்படியெல்லாம் ஒரு லெவல் போயிட்டுருக்கு இது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்போதைக்கு பாலியமன் ரோமன் பக்கம் வருவாரான்னா ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபேஸ் டர்னில் நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஆனால் நம்ம ரோமன் ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் 10 இருக்காரு. ஸோ மேபி பால் ஹெமனும் வந்து இவர் கூட சேர்ந்து இந்த ஃபியூடெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸோ இவங்க எல்லாம் ஓஜி பிளட்லேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் டீமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீமாக இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஏன் போயிட்டுருக்குன்னா, ஸோ இந்த ஹில் டீமை தோக்கடிக்கிறது வரைக்கும் தான் இந்த ஒரு ரெஸ்ல்மேனியா 41 வரைக்கும் தான் அந்த ஸ்டோரி லைன் நடக்கும். ஸோ அது வரைக்கும் தான் பால் ஹெமனோட நீடு வந்து ரோமன் ரென்ஸுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவையில்லைல்ல, ரோமன் ஃபேஸாக தானே இருப்பார். அப்போ என்ன நடக்கும்? அதனால தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னா பாலைவன் ஆல்ரெடி ஒரு ஹீல் தான். ஸோ ரோமனுக்கு என்ன தான் விசுவாசியாக இருந்தாலும் அவரோட வில்லத்தனத்தை நிறைய இடத்துல காமிச்சிருக்காரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு ட்விஸ்ட் அடித்தார் அப்படின்னா ராக்கை கூட்டிகிட்டு வந்தால் ஸோ ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். ராக்கு கூட நம்ம பால் ஹெமன் இருப்பார், ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதிகமாக ஆனால் ரோமன் பக்கம் சேர்ந்தால் அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது. கொஞ்சம் எஃபெக்டாக இன்னும் இந்த ஸ்டோரியில் எனக்கு ஆட் பண்ணணும்னா பால் ஹெமன் பார்த்திங்கன்னா ராக்கை கூட்டிகிட்டு வரணும், இல்லை சோலோ பக்கம் சேரணும். ராக்கு கூட வர்றதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ மெயின் ஈவெண்ட் நியூஸை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இதேமாரி போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ இப்போ வருவோம். அதாவது நம்ம மெயின் ஈவெண்ட்டில் யாரை பற்றி பார்க்கணும்னா, ஸோ ரா வந்து ஜனவரி மாதத்தோட நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகும்போது, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோர்ஸு. ஸோ இதனால் நெட்வொர்க்கு ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரா சைடுக்கு நிறைய ரெஸ்லர்ஸாக பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணி இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னே நிறைய வீடியோ பார்த்துருந்தோம். ரோமன் ரெயின்ஸு, கோடி ரோட்ஸு, பிராக் லெஸ்னர், ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் ராவில் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் சொன்னது மாதிரி நிறைய விதமான நியூஸு அப்டேட்டு ரூமர்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போதைக்கு இதுவும் ஒரு ரூமராக கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் ஸ்மாக் டவுன்லாம் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரா சைடு போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியலில் ரூமர் செய்தியாக கிடச்சிருக்கு. அதாவது ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கே போனாலும் ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும் ஸ்மாக் டவுனில் தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து ராக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மேபி இதுக்கப்புறம் மாறாமலும் போகலாம். கைஸ், ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணதுக்கு மறந்து போச்சு. ஸோ அது அப்டேட்டும் இல்லை, ரூமராக இல்லை. ஸோ அதாவது இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் கவனிச்சிங்க, நம்மளுடைய குந்தரோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் நம்ம குந்தருக்கும் மேட்ச் நடக்கிறப்பமே ஸோ கொஞ்சம் வித்தியாசமாகிடுச்சு. அந்த ஆக்டிவிட்டி என்னென்னா, ஸோ மேபி அவரோட ஃபேஸ் டர்ன் பார்த்தீங்கன்னா கூடிச்சிக்கிறோம் இருக்கலாங்கிற மாரி தோண ஆரம்பிக்குது. ஏன்னா அவரை பார்த்தீங்கன்னா இப்போ WWE அப்படி தான் காணிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபேஸ்டான காணிக்கிறாங்க. ஸோ நம்ம கோடிக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ இந்த வாரம் நம்ம லுட்விக் ஐசர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக சில விஷயத்தை பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு நம்மளோட குந்தர். ஸோ சில விஷயங்கள் ஃபேஸ்டன் மாதிரி இருக்குது. கூடிச்சிக்கிறோம் மேபி குந்தரோட ஃபேஸ்டன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஆசை தான் அவரோட ஃபேஸ்டனாக பார்க்கணுன்னே. ஸோ ஆனால் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா குந்தரை நம்ம அந்தளவுக்கு ஒரு வில்லனாக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அவர் ஹீரோவாக போவாரா, ஸோ ஹீரோ அவருக்கு செட் ஆகுமான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.